நாம் தமிழர் கட்சி தம்பிகள் சுபத்துல வந்து பெயிண்ட் அடிச்சு முன்கூட்டியே வந்து குறியிட்டு வச்சு சின்னத்தை வரைஞ்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு பிசிக தம்பிகள் வர்றாங்க. நீங்க இங்க எழுதக்கூடாது, இது எங்க கோட்டை, இங்க நீ எழுதக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. வாக்குவாதம் ஆகுது. ஒரு தம்பியை அடிச்சு மண்டையை உடைச்சு. தமிழ்நாட்டில் இருக்க ஆளுங்கட்சிக்கு வந்து இந்த தேர்தல் பாராளுமன்ற தேர்தல், இதுல நமக்கு ஒன்றும் பெருசா எது இல்லைன்னு நினைச்சிருந்தாங்கன்னா வாக்குக்கு எதுக்கு காசு கொடுக்குறாங்க? நாம் தமிழர் கட்சி வாக்குக்கு காசு கொடுத்துச்சா? வாக்குக்கு காசு கொடுக்காம இந்த தேர்தலில் 15% வாக்குகளுக்கு மேல நாம் தமிழர் கட்சி வாங்கும். நேரடியாக நான் கேட்கிறேன், விடுதலை சிறுத்தைகளே நான் கேட்கிறேன், நீங்க தானே இதுக்கு முந்தி எம்பியா இருந்திருக்கிறீங்க. அப்ப நீங்க அந்த மக்களுக்கு எதுவுமே நல்லது செய்யலையா? அதை சொல்லி உங்களால வாக்கு கேட்க முடியாதா? ஏன் காசு கொடுத்தீங்க? வாக்கு கேட்டு போயிட்டு இருக்கோம். நான் வந்து வாகனத்தில் நின்று வாக்கு கேட்டுட்டு இருக்கிறேன். கீழே தம்பிங்க எல்லாம் துண்டறிக்கை கொடுத்துக்கிட்டு போறாங்க. ஒரு இடத்துக்குள்ள ஒரு தம்பி வந்து நின்று, இது பிசிக கோட்டை, இதுக்குள்ள நுழைய முடியாது, கூடாது, இதுக்குள்ள நீங்க போகக்கூடாது அப்படின்றாப்ல. இப்ப நான் வந்து மேல இருந்து கேட்கிறேன், ஏன் தம்பி வாக்கு கேட்க தானே போறோம், இதுல என்ன அப்படின்னு கேட்கிறேன். அப்படி கேட்டுட்டு இருக்கும் போதே எங்களுடைய துண்டறிக்கையை அப்படியே எனக்கு நேரம் கிளிக்கிறாப்புல என்னை பார்த்துக்கிட்டு, எங்க ஆளுங்கட்சிங்கிறதுனால எங்களுக்கு 100 ஓட்டு கொடுத்துருங்க, மீதி 100 ஓட்டை நீங்க பிரிச்சுக்கீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு உள்ள இருக்கிற மற்ற கட்சிக்காரங்க எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி ஒத்துக்க மாட்டேங்க. நியாயம் எப்படிதான் நடக்குன்னு நீங்க கேட்குறீங்க. எதுக்கு போடணும்? எங்களை மிரட்டி அவங்க வந்து ஓட்டு போட வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏன் ஒரு அதிகாரி கூட ஏன் பதிவு செய்யல? அப்ப இதெல்லாம் என்ன? இதெல்லாம் வந்து தேர்தல் ஆணையமும் ஆளுங்கட்சியும் இணைஞ்சு கூட்டு கலவணித்தனம் பண்றீங்களா? அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் என்னை தேர்தல் களத்துல நிறுத்துகிற போது அவர் சொன்னதை என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராகவோ பாமகவுக்கு எதிராகவோ நீ பேசுன அப்படின்னு சொன்னா உனக்கும் எனக்கும் உறவு இல்லை. வீரன் வீரன்னு ஒரு சரக்கு வந்திருக்கான். தமிழர்களின் சொத்தை, தமிழர்களின் அடையாளமா இருக்கிற அந்த வீரனை இழிவுபடுத்துறீங்களா? திராவிடன்னு வைங்க, ஸ்டாலின் வைங்க, கனிமொழின்னு வைங்க, எதுக்கு வீரன்னு வச்சு தமிழை கொச்சப்படுத்துறீங்க? Study in Singapore, Mauritius. Easy entry to Canada, UK, Europe, Australia, New Zealand. For admission contact 7904-710-512. நகரம் வாய்ஸ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியின் விழுப்புரம் நாடாளுமன்ற வேட்பாளர் களஞ்சியம் அவர்களை சந்தித்து சமீபத்தில் நடந்த தேர்தலில் வந்து தேர்தல் ஆணையம் வந்து பல குளறுபடிகளை வந்து அங்கே பண்ணியிருக்கு. அது குறித்து பல குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காரு. அப்போ அது குறித்து பேச போகிறோம். ஆனால் வணக்கம். வணக்கம் தம்பி. தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக தேர்தல் ஆணையம் வந்து நிறையா அங்கே தில்லுமுள்ளு பண்ணுதுன்னு சொல்லி நீங்கள் பேட்டி கொடுத்துருந்தீங்க. மறு வாக்குப்பதிவு நடத்தணும், மறுபடியும் அங்கே தேர்தல் நடத்தணும்லாம் சொல்லியிருக்கீங்க. நீங்கள் வச்ச கோரிக்கை வந்து இப்போ எந்த அளவில் இருக்கு? அதாவது தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது எல்லா கட்சிக்கும் ஒரு பொதுவான செயல்பாட்டோட இருக்கணும். ஆனால் அப்படி இருக்க மாட்டேங்குது. அங்கே வேலை செய்கிற அதிகாரிகள் வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவாகவே இருக்காங்க பெரும்பாலும். எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தென் நெற்குணம் அப்படின்னு சொல்லி திண்டிவனம் தாலுகாவில் ஒரு சாவடி. அந்த சாவடிக்கு காலையில் 5 மணிக்கு போய் தம்பிகள், நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிகள் முகவர்களாக போகிறாங்க. ஒரு சாவடியில் 2 முகவர்கள் அனுமதிக்கிறாங்க. அந்த முகவர்களுக்கு ஒன்று வேட்பாளர் கையெழுத்து போடணும், இல்லைன்னா வேட்பாளரோட ஏஜெண்ட் அவர் கையெழுத்து போடணும். இப்போ என்னுடைய ஏஜெண்ட்டு வழக்கறிஞர் கிருபாகரன் அவர் வந்து கையெழுத்து போட்டிருக்காரு. கையெழுத்து போட்டு அவங்க 2 பேரையும் அனுப்புகிறார். ஆனால் அங்கே இருக்க தேர்தல் அதிகாரி ஏஜெண்ட் கையெழுத்தெல்லாம் அங்கே செல்லுபடி ஆகாது, வேட்பாளர் தான் கையெழுத்து போடணும், வேட்பாளரோட கையெழுத்து மாடல் என்கிட்ட இருக்குது, இப்போ இதில் போட்டிருக்க கையெழுத்து வேட்பாளரோடது இல்லை, அதனால் உங்களை நான் அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இவங்க ஆர்கியூ பண்ணுறாங்க. ஆர்கியூ பண்ணதும் இவர் என்ன செய்கிறாருன்னா ஒரு 7 மணியை போல் காவல்துறையை அழைத்து 2 பேரையும் பிடிச்சி கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளிடுறாங்க. இப்போ தம்பிங்க வெளில வந்துட்டு மற்ற நிர்வாகிகளுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. எங்களுடைய மண்டல பொறுப்பாளர் தம்பி மதிப்புக்குரிய விக்ரம் அவர்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அங்கே மாவட்ட செயலாளர் மதிப்புக்குரிய தம்பி வழக்கறிஞர் பேச்சிமுத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ அவங்கெல்லாம் வந்து உடனடியாக அங்கே எனக்கு வந்து தெரிவிக்கிறார். தம்பி விக்ரம் வந்து எனக்கு இந்த மாதிரி அங்கே ஒரு சிக்கல் இருக்குண்ணே அப்படின்னு எனக்கு தெரிவிக்கிறாரு. நான் வந்து சென்னையில் வந்து ஓட்டு போட்டுட்டு இப்போ நான் விழுப்புரத்துக்கு நான் போயிட்டுருக்கேன். அப்போ நாங்கள் நேராக அந்த தென் நெற்குணம் வாக்குச்சாவடிக்கு நாங்கள் போகிறோம். போய் அந்த அதிகாரியை நாங்கள் சந்தித்து நாங்கள் கேட்குறோம், விளக்கம் கேட்குறோம். அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லை நான் 11 மணிக்கெல்லாம் அழைப்பெடுத்து திரும்ப கூப்பிட்டேன், அவங்க வரமாட்டேன்ட்டாங்க அப்படின்னு. அப்போ காலையில் 5 மணிக்கு வந்தவங்கள
7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்குற போது நீங்கள் கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளிட்டு 11 மணி வரைக்கும் என்ன பண்ணீங்க? அப்போ என்ன இடையில என்ன நடந்துச்சு? இதில் முக்கியமான விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். அது என்னன்னா, ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக ஆளுங்கட்சியினுடைய கூட்டணி இருக்குல்ல, திமுக கூட்டணிக்கு ஆதரவா அங்கே இருக்கிற எல்லா முகவர்களும் இருக்காங்க. எல்லா முகவரும் சரி, இப்போ பாமகல போட்டிட்டவங்க, அதிமுக எல்லாருமே வந்து ஆளுங்கட்சி முகவர்கள், ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தான் எல்லாருமே இருக்காங்க. உள்ள இருக்கிற முகவர்களை பொறுத்தளவில் அதை எதிர்க்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் எதிர்க்குது. உதாரணத்துக்கு இப்போ 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 எல்லா திமுகவினுடைய தேர்தல் நடைமுறையை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்காம ஒரு நேர்மையான தேர்தல் ஆணையம் நடத்த முடியாது. அது என்ன அப்படின்னா, தேர்தல் வாக்குச்சாவடி இருக்குல்ல, வாக்குச்சாவடியிலிருந்து 100 அடிக்கு அந்த பக்கம் நீங்க வந்து ஆட்கள் இருந்துக்கலாம், இடையில நிற்கக்கூடாது அப்படின்னு ஒரு 2 போலீஸை போட்டிருக்காங்க. ஒரு பொம்பளை போலீஸ், ஒரு ஆம்பளை போலீஸை போட்டிருக்காங்க. 100 அடிக்கு அந்த பக்கம் 200 அடி தள்ளிய ஆட்கள் நிற்கிறாங்க. எப்படி நிற்கிறாங்கன்னா, மரத்தடி நிழல் இருந்ததுன்னா நிழலில் இருக்காங்க, இல்லைன்னா சாமியான பந்தல் போட்டுட்டு இருக்காங்க, இல்லைன்னா கீத்து கோட்டாவே போட்டுடுறாங்க. நம்ம ஊரில் கல்யாணத்துக்கெல்லாம் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி போட்டுறாங்க. போட்டுட்டு அங்கே வந்து குறைஞ்சது 50லேருந்து 100 பேர் இந்த திமுக கூட்டணியினர் அங்கே வந்து தங்கியிருக்கிறாங்க. எனக்கு காலையிலேருந்து நான் போகும்போதெல்லாம் எனக்கு ஒரு கேள்வி எழுந்துக்கிட்டே இருக்கு. நான் காரில் இருக்க தம்பிங்கள்ட்ட கேட்குறேன், எதுக்குப்பா அந்த திமுககாரங்க மட்டும் இங்கே படுத்து கிடக்குறாங்க, எங்கே பார்த்தாலும் கூட்டமாக உட்காந்துருக்காங்களே எதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இது எதுக்கு அப்படின்னு சாயந்தரம் 5 மணிக்கு எங்களுக்கு தெரிஞ்சுது. அது என்ன காரணம்னா, 5 மணிக்கு மேலே இந்த 100 பேரும் கிளம்பி நேராக வாக்குச்சாவடிக்குள்ளே போடுறாங்க. போய் அங்கே இருக்கிற அதிகாரியை கேட்குறாங்க, எவ்வளவு ஓட்டு பதிவாயிருக்கு அப்படின்னு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 1000 ஓட்டுன்னு வைங்க, அந்த சாவடியில் 800 ஓட்டு பதிவாயிருக்குன்னா 200 ஓட்டை நாங்கள் போட்டுக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற எல்லா முகவரும் நம்ம பங்கிட்டுக்குவோம் 200 ஓட்டை, எங்கள் ஆளுங்கட்சிங்கிறதுனால எங்களுக்கு 100 ஓட்டு கொடுத்துருங்க, மீதி 100 ஓட்டை நீங்கள் பிரிச்சுக்குங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு உள்ளே இருக்கிற மற்ற கட்சிக்காரங்க எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி ஒத்துக்க மாட்டேங்க. நியாயம் எப்படிதான் நடக்குன்னு நீங்க கேட்குறீங்க. எதுக்கு போடணும், அப்படி போடக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து இவங்க சொல்றாங்க. இந்த பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கும் போதே ஓட்டு போட ஆரம்பிச்சிடுறாங்க அவங்க. டைம் இல்லைன்னா 6 மணிக்கு க்ளோஸ் பண்ணுங்கிறதுக்காக. நீங்க வேற, அவங்க 7 மணி 8 மணி வரைக்கும் ஓட்டு போடுறாங்க. கள்ள ஓட்டுலாம் எப்போ போடுறாங்கங்கிறீங்க? 8 மணிக்கு மேலே 8 மணி வரைக்கும் கள்ள ஓட்டு போடுறாங்க. நான் என்ன கேட்குறேன், தேர்தல் வாக்குச்சாவடிக்கு முன்னாடி 100 பேர் ஏன் கூடணும், 50 பேர் ஏன் கூடணும், அவர்களை அடித்து விரட்ட வேண்டாமா, எதுக்கு கூடணும்? இல்லை, இந்த இவிஎம் மிஷின் கொண்டு வந்ததே இந்த மாதிரி கள்ள ஓட்டு போடக்கூடாது, லாஸ்ட் நேரத்தில் வந்து வாக்குச்சாவடியை வந்து கைப்பற்றி ஓட்டு போட்டுருவாங்க காரணத்துக்காக தான். ஆனால் இது வந்து ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்திலே வந்து கள்ள ஓட்டு போடுறாங்க. இப்போ ரொம்ப இதனால என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல இடங்களில் எங்கள் தம்பியை அடிச்சிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி தம்பிங்க ஒத்துக்காத போது அடிச்சிருக்காங்க. சேந்தமங்கலம்ங்கிற ஒரு ஊரில் ஜன்னல் வழியாக திமுக கூட்டணியினர் கடும் கொடூரமான ஆயுதங்களை வச்சு மிரட்டுறாங்க. வெளியில் வா, இங்கேயே உன்னை வெட்டி சரிக்கிறேன். அவ்வளவு திமிரா உங்களுக்கு, அவ்வளோ ஏற்றுக்க மாட்டீங்களா நீங்கள்? அவ்வளவு கட்சி விசுவாசமா உங்களுக்கு? வெளியில் வாங்க, உன்னை வெட்டி சரிக்கிறேன், வர்றாரா பார்க்குறேன், சீமான் வந்து காப்பாற்றுறாரா பார்க்குறேன் அப்படின்னு கொடும் ஆயுதங்களை வச்சு ஜன்னல் வழியாக அந்த தம்பிகளை மிரட்டுறாங்க. இருக்கிறது 2 போலீஸு. அதில் ஒரு பெண் போலீஸு காவலர் போய் அந்த 2 தம்பிகளையும் ஆதரவாக கூட்டிகிட்டு போய் பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. புரியுதுங்களா? இப்போ எங்களுக்கு பொறுப்பாளர்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணால் உடனே நாங்கள் காவல்துறை அதிகாரிகளுக்கு, இதில் ஒரு பெரிய காமெடி என்னென்னா, இவங்க ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. யார்? தேர்தல் ஆணையம் ஒரு நம்பர் அவசர அழைப்புக்குன்னு கொடுத்துருப்பாங்க. அது போகவே போகாது, அதை யாரும் எடுக்கவே மாட்டாங்க. அப்புறம் என்னத்துக்கு அதை கொடுக்குறீங்கிறேன். அப்போ நம்ம காவல்துறை அதிகாரிகளுக்கு ஃபோன் பண்ண உடனே இன்ஸ்பெக்டர் லெவலில் இருக்கிற ஒரு போலீஸு ஜீப்பில் வந்து இறங்கி வந்தால் கட்டுப்பட மாட்டேங்கிறாங்க. அதுக்கு கடைசி நேரத்தில் நாங்கள் போட்டு தான் தீருவோம், மீதி இருக்கிற ஓட்டை நாங்கள் போடுவோம். எல்லா கட்சிக்காரங்களும் சொல்கிறாங்க, நாம் தமிழ் கட்சி தவிர எல்லா கட்சிக்காரங்களும் சொல்கிறாங்க. எல்லா கட்சிக்காரங்களும் பயந்துக்கிறாங்க. ஆளுங்கட்சியின் தரப்பு, அதாவது திமுக கூட்டணின்னு சொன்னால் உங்களுக்கு புரியுதா? திமுக கூட்டணிக்கு எல்லாரும் பயப்படுறாங்க. அப்போது உடனே அந்த இன்ஸ்பெக்டர் என்ன செய்கிறாருன்னா, இராணுவத்துக்கு ஃபோன் பண்ணுறாரு. துணை இராணுவம் வந்து அவன் இந்திக்காரன் ஒருத்தன் எவன் ஆளுங்கட்சி எவன் எதுக்கு அடித்து எல்லாரையும் விரட்டினதுக்கப்புறம் தான் தெரிச்சு ஓடுறாங்க. எல்லாருக்கும் சூத்தாம்பட்டியில் சாத்து தெரிச்சு எல்லாம் ஓடி, அதுக்கப்புறம் எங்கள் தம்பிகளை மீட்டு கொண்டு வந்து நாங்கள் வந்து வழக்கு கொடுத்தோம். எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான்
வழக்கெல்லாம் எதுவும் வேண்டாம் நான் ஒரு அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, இப்போ எங்களுடைய மண்டல செயலாளர், அப்புறம் மாவட்ட செயலாளர் தம்பி மண்டல செயலாளர் விக்ரம், மாவட்ட செயலாளர் வந்து பேச்சிமுத்து, வழக்கறிஞர் கிருபாகரன், இவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இது தேர்தலுக்கு அப்புறமும் தொடரும். இந்த பிரச்சனை தேர்தலுக்கு பிறகும் அந்த இருக்கிற பசங்களுக்கு தொடரும். ஏன்னா அவங்க எல்லாருமே இப்போ அந்த பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் பண்ணுறாங்க. இந்த தம்பிகளும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த தம்பிகள் தான். பிரச்சனை செய்கிறவங்களும் இவங்களும் ஒரே பகுதியில் தான் குடியிருக்கிறாங்க. எல்லாரும் தெரிஞ்சவங்கள தான் இருக்காங்க, உறவினர்களாகவும் இருக்கிறாங்க. கட்சி தான் வேற வேற. அதனால என்ன யோசிக்குது நாம் தமிழர் கட்சி தம்பி மண்டல செயலாளர் என்ன யோசிக்கிறாருன்னா, இது தேர்தலுக்கு அப்புறமும் வந்து இது தொடரும், அதனால இதை சமரசமாக நம்ம போயிடுவோம், இதை வந்து வழக்கு அது இதுன்னு கொண்டுகிட்டு போக வேண்டாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இது போல எல்லா இடங்களிலுமே கிட்டத்தட்ட ஒரு 10-15 இடத்துல நாம் தமிழர் கட்சி தம்பிங்களை மடக்கி அடிச்சிருக்காங்க. இல்ல அதாவது திமுக கூட்டணி. சரி, சரியா? இதுல முக்கியமா நான் வந்து சொல்ல விரும்புறது என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு 50,000 வாக்குகள் கள்ள ஓட்டு போட்டப்பட்டிருக்கு என்னோட தொகுதியில. விழுப்புரத்துல மட்டும் 6 சட்டமன்ற தொகுதியில 50,000 வாக்குகள் வந்து போடப்பட்டு, இதே அந்த கடைசி நேரத்துல வந்து கைப்பற்றி போடுறது. ஆமா, இது வந்து தேர்தல் ஆணை, இது எப்படி, இது வந்து ஜனநாயகமா, இது நியாயமா? முதல்ல நான் தேர்தல் ஆணையத்தோட அப்ரூவலோட, அதாவது அனுமதி அவங்களுக்கு அப்படிதானே புரிஞ்சுக்க முடியுது. அப்படித்தானே புரிஞ்சுக்க முடியுது. நீங்க வாக்குச்சாவடியில இருந்து 100 மீட்டர் தள்ளி 200 பேர் 100 பேர் 50 பேர்னு குழுமி இருக்கிறாங்களே, எதற்காக அவர்கள் இருக்கிறார்கள்? அந்த கேள்வி உங்களுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு எழணும். அதை முதல்ல வந்து அனுமதிக்க கூடாது. புரியுதுங்களா? ரெண்டாவது, இது போல வந்து அதிகாரிகளை மிரட்டி செய்கிற போது ஏன் அந்த அதிகாரிகள் கம்ப்ளைண்ட் பண்ணல? இத்தனை ஓட்டு தான் நியாயமா வந்து விழுந்துச்சு, இதுக்கப்புறம் போடப்பட்டிருக்க ஓட்டுகள் கள்ள ஓட்டு, எங்களை மிரட்டி அவங்க வந்து ஓட்டு போட வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏன் ஒரு அதிகாரி கூட ஏன் பதிவு செய்யல? வழக்கு பதிவு செய்யணும்ல, ஏன் பதிவு செய்யல? அப்ப இதெல்லாம் என்ன? இதெல்லாம் வந்து கூட்டு களவாணிகளா? தேர்தல் ஆணையமும் ஆளுங்கட்சியும் இணைஞ்சு கூட்டு களவாணித்தனம் பண்றீங்களா? இல்லைண்ணா, நடக்கிறது வந்து பாராளுமன்ற தேர்தல். இந்த தேர்தலில் எப்படி வந்து தேர்தல் அவங்க வந்து ஆளுங்கட்சிக்கு, தமிழ்நாட்டில் உள்ள அரசுக்கு வந்து ஆதரவு இருக்காங்க? இந்த ஆளுங்கட்சிக்கு வந்து, தமிழ்நாட்டில் இருக்க ஆளுங்கட்சிக்கு வந்து இந்த தேர்தல் பாராளுமன்ற தேர்தல், இதுல நமக்கு ஒன்றும் பெருசா இது இல்லைன்னு நினைச்சிருந்தாங்கன்னா வாக்குக்கு எதுக்கு காசு கொடுக்குறாங்க? நாம் தமிழர் கட்சி வாக்குக்கு காசு கொடுத்துச்சா? வாக்குக்கு காசு கொடுக்காம இந்த தேர்தலில் 15% வாக்குகளுக்கு மேல நாம் தமிழர் கட்சி வாங்கும். புரியுதுங்களா? அரசியல், இந்திய அரசியல் சரித்திரத்தில், குறிப்பா வந்து தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு கட்சி வெறும் கொள்கைகளை முன்வைத்து மக்களுக்கு நாங்கள் வந்தால் என்ன செய்வோம் அப்படிங்கிறத மட்டுமே சொல்லி இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 15% வாக்குகளை வாங்க போகுது அப்படின்னு சொன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நான் கேட்குறேன், நீங்க சொல்றது மாதிரி இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட யாரு வந்து பிரதமர்னு தேர்ந்தெடுக்கிற ஒரு தேர்தலுங்க, இதுல எதுக்குங்க வந்து ஆளுங்கட்சியை சம்மந்தப்படுத்துறீங்கன்னு நீங்க கேட்குறீங்க. நான் கேட்குறேன், திமுக கூட்டணி, என்னுடைய தொகுதியில திமுக கூட்டணி மட்டும்தான் காசு கொடுத்துருக்கு. ஒரு சில பகுதிகளில் 200 ரூபா கொடுத்துருக்காங்க. அப்புறம் விழுப்புரம் முழுதுமே 500 ரூபா கொடுத்துருக்காங்க. ஏன் கொடுத்தாங்க? இது எது கொடுத்தீங்கிறேன். மக்கள்கிட்ட நீங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கீங்கல்ல, 3 ஆண்டு காலம் இந்த மக்களுக்கு என்ன செஞ்சீங்கிறத சொல்லி வாக்கு கேட்க முடியாதா? நேரடியாக நான் கேட்கிறேன், விடுதலை சிறுத்தைகளே நான் கேட்கிறேன், நீங்க தானே இதுக்கு முந்தி எம்பியா இருந்திருக்கிறீங்க. அப்ப நீங்க அந்த மக்களுக்கு எதுவுமே நல்லது செய்யலையா? அதை சொல்லி உங்களால வாக்கு கேட்க முடியாதா? ஏன் காசு கொடுத்தீங்க? அப்போ வாக்குச்சாவடியை கைப்பற்றி கள்ள ஓட்டு போடுறீங்க, ஒரு ஓட்டுக்கு வந்து காசு கொடுக்குறீங்க. நாம் தமிழர் கட்சி எங்கேயாவது சுவற்றில் வந்து தப்பி தவறி எழுதி வச்சிருந்தா அதை வந்து அழிச்சிடுறீங்க இரவோட இரவா. இல்லை, இந்த மாதிரி பிரச்சனை நீங்கள் இப்போ தேர்தல் பிரச்சாரம் நடந்தப்போ வந்து இந்த வாக்குச்சாவடி பிரச்சனை சொல்றீங்களே, இதே மாதிரி பிரச்சனை வந்து நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்தப்போ நடந்துச்சா? தேர்தல் பரப்புரையிலையுமே இந்த பிரச்சனை வந்து தொடர்ந்துச்சு. ஆனால் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் பெருந்தன்மையோடு, அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு தெரியாம அந்த கட்சிக்காரர்கள் அரசியல் ஒரு ஒரு புரிதல் அற்று அதை வந்து செய்கிறாங்க, அதனால இதை நீங்க வந்து பெருசுபடுத்திக்காதீங்க. எந்த அளவுக்கு தெரியுமா? எந்த அளவுக்கு சீமான் பெருந்தன்மையோடு இருக்காரு அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். உளுந்தூர்பேட்டையில தம்பிகள், நாம் தமிழர் கட்சி தம்பிகள் சுபத்துல வந்து பெயிண்ட் அடிச்சு முன்கூட்டியே வந்து குறியிட்டு வச்சு எங்களுக்கு சின்னம் கிடைச்ச உடனே அந்த சின்னத்தை வரைஞ்சிட்டு இருக்காங்க.
மேலே வந்து நாம் தமிழர் கட்சி, கீழே வந்து செந்தமிழன் சீமான், எங்கள் வெற்றி வேட்பாளர் மு களஞ்சியம்னு போட்டு சின்னம் வரைகிறாங்க. அந்த இடத்துக்கு விசிக தம்பிகள் வர்றாங்க. நீங்கள் இங்கே எழுதக்கூடாது, இது எங்கள் கோட்டை, இங்கே நீ எழுதக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. வாக்குவாதம் ஆகுது. ஒரு தம்பியை அடித்து மண்டையை உடைச்சிட்டாங்க. விசிகாவில் உள்ளவங்க அடித்து மண்டையை உடைச்சிட்டாங்க. ரத்தம் கசிய கசிய மருத்துவமனையில் கொண்டு போய் நாங்கள் வந்து சேர்த்துருக்குறோம். இப்போ அடுத்த கட்டம் என்ன, மருத்துவமனையிலேயே வழக்கு கொடுக்க சொல்கிறாங்க. கண்டிப்பாக வழக்கு போட அரசு மருத்துவமனையில் சேர்த்துருக்குறோம் உளுந்தூர்பேட்டையில். அப்போ அவங்க வழக்கு கொடுக்கணுங்கிறாங்க. அப்போ நாங்கள் வழக்கு கொடுக்கறதுக்கு கட்சியின் தலைவருக்கு கவனத்துக்கு கொண்டுட்டு போய் செய்யணும் இல்லையா. அண்ணன் வந்து வேண்டாம், தம்பியை கவனமாக நீங்கள் பாருங்கள், அவனுக்கு காப்பாற்றுங்க, அவனை பத்திரமா வீட்டில் கொண்டு விடுங்க. இது வந்து திருமா அண்ணனுக்கு தெரியாமல் இந்த தம்பிகள்லாம் அரசியல் முதிர்ச்சியற்று, அரசியல் பயிற்சியற்று, புரிதலற்று இதை செய்கிறாங்க. இது வந்து நம்ம நேரடியாக நம்ம வந்து வழக்கு தொடுத்து விசிகாவை நம்ம பகையாக்கணும்னா அது அண்ணனை பகைச்சிக்கிறது மாதிரி ஆகும். வேண்டாம், நமக்கு அது மாதிரி செய்ய வேண்டாம். ஒரு நாள் இல்லாட்டியும் ஒரு நாள் அண்ணன் திருமா அவர்களுக்கு இந்த சம்பவம் தெரிய வரும். அன்னைக்கு இதில் சம்மந்தப்பட்டிருக்க தம்பிகள் யார் அடித்ததுன்னு சொல்லி அவர் அரசியல் ரீதியாக ஒரு நடவடிக்கை எடுப்பார் அப்படின்னு எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் சொல்கிறாங்க. அதனால் நாங்கள் வழக்கு தொடுக்காமல் தம்பியை நாங்கள் வந்து ஆஸ்பத்திரியில் 3 நாள் 4 நாள் வச்சிருந்து அவரை சரி செய்து வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வந்திருக்கோம். இதே மாதிரி ஒரு இடத்துல நாங்கள் வந்து வாக்கு கேட்டு போயிட்டுருக்கோம். நான் வந்து வாகனத்தில் நின்று வாக்கு கேட்டுட்ருக்கிறேன். கீழே தம்பிங்கெல்லாம் துண்டறிக்கை கொடுத்துக்கிட்டு போகிறாங்க. ஒரு இடத்துக்குள்ளே ஒரு தம்பி வந்து நின்று, இது விசிகா கோட்டை, இதுக்குள்ளே நுழைய முடியாது, கூடாது, இதுக்குள்ளே நீ போகக்கூடாது அப்படிங்கிறாப்புல. இப்போ நான் வந்து மேலே இருந்து கேட்குறேன், ஏன் தம்பி வாக்கு கேட்க தானே போகிறோம், இதில் என்ன அப்படின்னு கேட்குறேன். அப்படி கேட்டுட்டு இருக்கும்போதே எங்களுடைய துண்டறிக்கையை அப்படியே எனக்கு நேராக கிழிக்கிறாப்புல, என்னை பார்த்துக்கிட்டு கிழிச்சு கையில் சுக்கல் நூறாக்கி ஃபோனு ஊதி விடுறாப்புல என்னை நோக்கி. அதில் வந்து பின்பக்கத்தில் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களோட படம், தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய படமெல்லாம் இருக்கு. அதை கிழிச்ச உடனே தம்பிங்க தலைவர் படம் இருக்கு, கிழிக்கிறிய நீன்னு சொல்லிட்டு சண்டைக்கு போறாங்க. நான் உடனே மேல இருந்து வாகனத்திலேருந்து கீழே குதிச்சு வந்து நாம் தமிழர் கட்சி தம்பிகளை அம்ச அடக்கி அவங்கள கூட்டிகிட்டு நம்ம பேசிக்குவோம், அடுத்த துண்டறிக்கை போடும்போது தலைவர் படம் போடாமல் அடிப்போம். இந்த மாதிரியான புரிதலற்றவர்கள், இந்த மாதிரியான நீங்க சொல்ற சம்பவம்லாம் பார்த்தா தமிழ்நாட்டிலேயே ரொம்ப அடக்குமுறை, அதாவது நாம் தமிழுக்கு எதிரான ஒரு பெரிய பிரச்சனைகளை சந்தித்த வேட்பாளராக நீங்க தான் இருப்பீங்க. ஆமா, உண்மைதான். இது தொடக்கத்துல இருந்தே வந்துருச்சு. நான் போட்டியிடுகிற காலத்துல இருந்தே நான் போட்டியிடக்கூடாது அப்படின்னு விரும்பினாங்க. அதையெல்லாம் நான் நாகரிகமாக கருதுறேன். விடுதலை சிறுத்தைகளில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் அனைவருமே என்னுடைய சொந்த சகோதரர்கள் தான், என்னுடைய நண்பர்கள் தான். அதனால என்கிட்ட வந்து உரிமையாக நீங்கள் விடுதலை சிறுத்தையே 2 தொகுதியில் தான் நிற்கிது, அதில் ஒரு தொகுதியில் நீங்கள் ஏன் நிற்கிறீங்க, அது வேண்டாமே, நீங்கள் அண்ணன் சீமான்ட்ட நீங்கள் பேசி வேற ஏதாவது ஒரு தொகுதியில் நீங்கள் நில்லுங்க அப்படின்னு சில பேர் வந்து எனக்கு வந்து சொன்னாங்க. அதை நான் வந்து பிழைய எடுத்துக்கல. அது ஆரோக்கியமான, அது ஒரு ஆரோக்கியமான ஒரு போக்கு, அது ஒரு சரியான ஒரு அரசியல் போக்கு. அதுலாம் ஒரு தப்புமே கிடையாது. நான் வந்து அதை செய்யலை. ஆனால் ஃபோன் பண்ணி மிரட்டினாங்க பாருங்க சில தம்பிகள் சில பகுதிகளில் இருந்து, நீ மட்டும் தேர்தலில் நில்லு, நீ விழுப்புரத்தில் நாடாளுமன்ற தொகுதியில் நின்றுட்டா நீ என் ஊருக்குள்ளே வந்துடுவியா, நீ வந்துட்டு உயிரோடு போயிடுவியா, உன்னை வெட்டி கழிச்சிட மாட்டோமா, கட்டி அடித்து தந்தி மரத்தில் தொங்க விட்டுற மாட்டோமா, தந்தி கம்பியில், இப்படியெல்லாம் வந்து என்கிட்ட வந்து பேசினாங்க. புரியுதுங்களா? அதெல்லாம் எனக்கு வந்து ரெக்கார்டு இருக்குது. ஆனால் நான் வந்து அதை சிரிச்சுக்கிட்டு, புரிதலற்ற தம்பிகள் இவங்க பேசுகிறாங்க. ஒரு 15 நாள் நான் அங்கே இருக்க போகிறேன், ஒரு 15 நாள் இருக்க போகிறேன், தேர்தல் வந்துட போகுது. தேர்தல் முடிஞ்சு போச்சுன்னா நானும் அண்ணன் தம்பி தானே. நான் உங்கள் சொத்தை எதையாவது நான் எடுத்துக்கிட்டேன்னா ஏன் சொத்தை எதாவது எடுத்துக்கிட்டீங்களா? தேர்தல் களத்தில் மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு தேர்தல் களத்தில் யாருங்கிற போட்டி இதில் என்னத்துக்கு ஏன் இந்த சண்டை தகராறுலாம்? இந்த புரிதல் எப்போ நமக்கு வரப்போகுது? இன்னும் எத்தனை வருஷம் அரசியலில் பயணித்து ஒரு நல்ல ஆரோக்கியமான அரசியலை, ஜனநாயக ரீதியான அரசியலை எப்போ நீங்கள் கற்றுக்குவீங்க? ஒரு நட்பு ரீதியான அரசியலை எப்போ நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க? ஏன் பகை உணர்வு வருது? உங்களை எதிர்த்து ஒருத்தன் நிற்கிறான் அப்படின்னு சொன்னால் அவன் என்ன பகைவனா? நான் கேட்குறேன். அப்போது இந்த போக்கு என்னை ரொம்ப காயப்படுத்துச்சு. நான் இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் என் தலைமைக்கு இதை எல்லாத்தையும் பதிவு செஞ்சுட்டு நான் கடந்து போனேன். அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் என்னை தேர்தல் களத்தில் நிறுத்துகிற போது அவர் சொன்னதை என் காதில் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராகவோ பாமகவுக்கு எதிராகவோ நீ பேசுன அப்படின்னு சொன்னா
உனக்கும் எனக்கும் உறவு இல்லை தம்பி. அண்ணன் வந்து தீர்மானமாக சொல்கிறேன். உன்னை நான் நிறுத்தி இருக்கிறது வேற யாரையோ தோற்கடிப்பதற்கு அல்ல. விடுதலை சிறுத்தைகளை தோற்கடிக்கவோ, பாமகவை தோற்கடிக்கவோ, அல்லது உன்னை எதிர்த்து நிற்கிற அதிமுக கூட்டணியை தோற்கடிக்கிறதுக்கோ உன்னை நிறுத்தலை தம்பி. என் தம்பி ஜெயிக்கணுங்கிறதுக்காக நான் நிறுத்துறேன். நீ ஜெயிக்கிறதுக்கு, நீ மக்களிடம் பரப்புரை செய்வதற்கு அண்ணன் எத்தனையோ கோரிக்கைகளை, எத்தனையோ கருத்துக்களை, எவ்வளவோ கொள்கைகளை முன் வச்சு நான் பேசியிருக்கேன். அதையெல்லாம் கேளு, அதையெல்லாம் வந்து தொகுத்து எடுத்துக்க. அந்த கருத்துக்களை நீ மக்களிடம் முன் வச்சு பேசிக்கிட்டே இரு. யாரையும் குறை சொல்லாத, யாரையும் நீ விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தெளிவா எனக்கு சொல்லி அனுப்புறாரு. நீ யாரையும் தோற்கடிப்பதற்காக நான் அங்கு உன்னை நிறுத்தவில்லை. நீ வெற்றி அடையணும், நாம் தமிழர் கட்சி அங்க வெற்றி அடையணுங்கிறதுக்காக தான் உன்னை நிறுத்துறேன்னு சொல்றாரு. இதை விட ஒரு தலைவர் எப்படி வந்து தெளிவா வந்து புரிய வைக்க முடியும் எனக்கு? அப்ப அந்த புரிதல் எனக்குள்ள இருந்துச்சு. அண்ணன் வந்து யாரையும் விமர்சிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஆகவே நான் எனது போக்கில் நாம் தமிழர் கட்சி வெற்றி அடைந்தால், நாம் தமிழர் கட்சிக்கு மைக்கு சின்னத்தில் நீங்க வாக்கு போட்டீங்கன்னா நான் என்ன செய்வேன் அப்படிங்கிறத நான் கிராமமா கிட்டத்தட்ட 650 கிராமங்கள் பயணிச்சிருக்கேன். 16 பொதுக்கூட்டங்கள் வந்து போட்டிருக்கோம். எனக்கு அந்த 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 6 சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய தம்பிகள் எனக்கு கடுமையாக உழைத்தார்கள். எனக்கு கிடைத்த ஒரு பெரிய வரம் வந்து 2 பேர். ஒருத்தர் என்னுடைய அன்பு தம்பி மருது மக்கள் இயக்கத்தின் தலைவர் முத்துப்பாண்டி, இன்னொன்று அந்த விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியினுடைய மண்டல செயலாளர் மருத்துவர் விக்ரம். இவங்க 2 பேரும் இரவு பகலா எனக்காக வந்து உழைத்தாங்க. புரியுதுங்களா? நான் வேலை செஞ்சேன், நான் கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிறத தாண்டி தம்பி முத்துப்பாண்டி கடுமையாக கஷ்டப்பட்டார், கடுமையாக உழைச்சார். தம்பி விக்ரம் கடுமையாக திட்டமிட்டார், கடுமையாக உழைத்தார். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இது போக ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும், ஒவ்வொரு நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிகளும், ஒவ்வொரு கிளை பொறுப்பாளரும், நகர பொறுப்பாளரும், பாசறை பொறுப்பாளர்கள் எல்லாருமே எனக்காக கடுமையாக உழைச்சாங்க. இல்லை இவ்வளவு உழைச்சாங்க, இவ்வளவு நீங்க பிரச்சனையும் சொன்னீங்க, இவ்வளவு எதிர்ப்புகள் இருந்துச்சு. எதிர்ப்புகள் மீறி மக்கள்கிட்ட என்ன மாதிரி வரவேற்புகள் இருந்துச்சு? இல்ல மக்கள், நான் இதுல என்னன்னா ஒரு பெரிய இது என்னன்னா, இவ்வளவு எதிர்ப்புகள் எனக்கு இருக்கு. போராடலாமா எதிர்ப்பு? ஆமா. இந்த 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 விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தளவுல நான் புரிஞ்சுக்கிட்டது வந்து ரொம்ப மனவேதனையோடு சில விஷயங்களை நான் வந்து பகிர்ந்துக்க விரும்புறேன். ஒண்ணு என்னன்னா, மாம்பழம் வரைஞ்சிருக்கும், அந்த பகுதிகளில் எங்கேயுமே பானை வரைஞ்சிருக்காது. பானை வரைஞ்சிருப்பாங்க, அந்த பகுதிகளில் எங்கேயுமே மாம்பழம் வரைஞ்சிருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மாம்பழம் வரைஞ்சிருக்கிற பகுதியெல்லாம் வன்னியர் பகுதிகள் அப்படின்னு அர்த்தம். பானை வரைஞ்சிருக்கிற பகுதிகளெல்லாம் பறையர் பகுதிகள் அப்படின்னு அர்த்தம். இதுல இது எனக்கு ரொம்ப பெரிய மனவேதனையை உருவாக்குச்சு. புரியுதுங்களா? ஆனா நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுல நாங்க பல இடங்கள்ல, எல்லா இடங்களையும் எழுதிட்டுலாம் இல்லைங்க. எங்கேயாவது ஒரு சில இடத்துல தம்பிங்க ஒரு ஆர்வத்துல நம்மளும் எழுதணும்ட்டு செலவு பண்ணி, குறிப்பா வந்து மருத்துவர் விக்ரம் வானூர் தொகுதியில, அவரோட தொகுதி அந்த தொகுதி, அது அவர் ஊர் சார்ந்த பகுதிகளில் எல்லாம் கடுமையா சுவரெழுத்தெல்லாம் எழுதியிருந்தாரு, போனார் வந்தார். அதையெல்லாம் போய் அழிச்சு, யார் வீட்லயாவது பர்மிஷன் வாங்கி எழுதியிருந்தா அந்த வீட்டுக்காரங்களை மிரட்டி அழிக்க வச்சு இப்படிலாம் வந்து பண்ணினாங்க, இதெல்லாம் செஞ்சாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ இதுல வந்து நாங்க போகும்போது மாம்பழம் பகுதியில் நாங்க போறோம்னு வைங்களேன், எங்களை கடுமையா வரவேற்றாங்க, ஆராய்ச்சி எடுக்கிறாங்க. அந்த அந்த பகுதியில் விளையாண்டு கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்காங்களே, இளைஞர்கள் கைப்பந்து விளையாடுவாங்க, அந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் நான் போய் இறங்கிடுவேன். இளைஞர்கள் விளையாண்டுட்டு இருந்தாங்கன்னா நான் இறங்கிடுவேன். குறைஞ்சது ஒரு 25 பேருக்கு மேல 50 பேர்கிட்ட விளையாடுவாங்க. உடனே இறங்கணுன்னே அவங்க எல்லாரும் வந்து குழுமி வந்துடுவாங்க. வந்து நான் பேசுவேன், ஒரு 5 நிமிஷம் கேட்பாங்க, கை தட்டுவாங்க. உறுதியா நாங்க வந்து ஓட்டு போடுறோம், மைக்கு தானே போடுவேன், அண்ணே இந்த தடவை தானே நான் ஓட்டு போட போறேன், முதல் ஓட்டு உங்களுக்கு தானே போடுவேன் அப்படின்வாங்க. இன்னொன்னு நான் சொல்றேன், இதை கூர்மைப்படுத்தி வச்சிருக்காங்கல்ல, அது ரொம்ப மனவேதனை தந்துச்சு எனக்கு. இந்த பக்கம் உள்ளவங்க எல்லாரும் மஞ்ச பனியம் போட்டுட்டு அந்த பையங்கள்லாம் விளையாடுவாங்க, இந்த பக்கம் உள்ளவங்க விளையாண்டுட்டு இருந்தாங்கன்னா ஊதா பனியம் போட்டுக்கிட்டு வந்து விளையாடுறாங்க. இதெல்லாம் ரொம்ப மன வருத்தத்தையும் வேதனையும் ஏற்படுத்துச்சு. நம்ம கார்ல போகும்போதெல்லாம் கூட வர்ற தம்பிங்கள்ட்டெல்லாம் ரொம்ப புலம்பிக்கிட்டே இருக்கு, என்னப்பா அது இப்படி கூர்மைப்படுத்தி வச்சிருக்காங்க சாதிய, இதை என்னைக்கு நம்ம போக போறோம்? இதை கூர்மைப்படுத்தித்தான் இவர்கள் அரசியல் செய்கிறார்கள் என்கிற இழிநிலையை நான் என் 2 கண்களால நான் வந்து பார்த்தேன். ரொம்ப டீப்பா கிராமத்துக்கு போகும்போது உங்களுக்கு அந்த இதெல்லாம் அந்த டீப்பா கிராமங்களுக்குள்ள போக போக இதை வந்து இந்த வன்மத்தை உருவாக்கி இப்படி வச்சிருக்காங்களேங்கிற கவலை எனக்கு வந்து பயங்கரமா ஏற்பட்டுச்சு.
நானா ஒரு பிரச்சனை பொதுவான பிரச்சனையா இருக்கு. அது என்ன பிரச்சனைனா, இந்த பிள்ளைகள் படித்து விட்டு வெளியில வந்தா, இந்த மஞ்ச பணியம் போட்டிருக்க பிள்ளைகள், இந்த ஊதா பணியம் போட்டிருக்கிற பிள்ளைகள் படித்து விட்டு வெளியே வந்தால் வேலை வாங்கி கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை. அதுக்கு யாரும் கிடையாது. அங்க எம்பி இல்லையா, அங்க எம்எல்ஏ இல்லையா, அங்க அமைச்சர் இல்லையா? அதற்கான எந்த ஏற்பாடும் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில சுத்தமா கிடையாது. ஆனா சாதியை கூர்மைப்படுத்தி அதுல குளிர் காயறதுக்கு ஆள் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? ஆனால் நாம் தமிழர் கட்சி வந்துச்சுன்னா உறுதியா நான் சொல்றேன், இந்த கூர்மையில நான் படுத்த மாட்டேன். சாதி பார்க்காம, மதம் பார்க்காம, இந்த 6 சட்டமன்ற தொகுதியிலையும் இலவச பயிற்சி மையங்களை அமைச்சு இந்த தம்பிகளுக்கு டிஎன்பிசி எக்ஸாம், யூபிஎஸ்சி எக்ஸாம்லாம் எழுதுவதற்கு இலவசமா பயிற்சி அடிச்சு குறைஞ்சது ஒரு வருஷத்துக்கு 1000 பேரையாவது நான் வந்து அரசு அதிகாரிகளா மாற்றுவேன். அதுக்கு நான் முயற்சி செய்வேன். அதை என்னுடைய வாழ்நாள் கடமையா, சாதனையா நான் வந்து செய்ய முயற்சி பண்ணுவேன். இதை எல்லா தம்பிகளுக்கும் சாதி பார்க்காம சந்திக்கிற அனைவருக்கும் நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். எனக்கு நீங்க வாக்களிச்சு நான் ஜெயிச்சேன் அப்படின்னு சொன்னா, நீ படிச்சுட்டு வந்தா உனக்கு நீ எங்க வேலைக்கு போவ? நீ வேலைக்கு போறதா இருந்தா எந்த சாதிக்காரனா இருந்தாலும் வேலைக்கு போறதுன்னா பெங்களூருக்கு போகணும், இல்லைன்னா மும்பைக்கு போகணும், இல்லைன்னா மெட்ராஸுக்கு வரணும்ல. ஆனா நான் எனக்கு என்ன எம்பி ஆகுனேன்னா, உன்னை அரசு அதிகாரியை நான் மாத்துறதுக்கான முயற்சிகள் எடுப்பேன். பேங்க் வருஷம் பேங்குக்கு 1000 லட்சக்கணக்கான பேர் எடுக்கிறான், எலக்ட்ரிசிட்டி போர்டு எடுக்கிறான், ரயில்வே எடுக்கிறான், புரியுதுங்களா? இப்படி வந்து போக்குவரத்து துறையில் எடுக்கிறான். தமிழ்நாடு தேர்வாணையத்தில் எத்தனை வேலைகள் வருது. அதுக்கெல்லாம் ஏன் உங்களால போக முடியல? உங்களுக்கு யாரும் வழிகாட்டல. உங்களை என்ன செய்யறாங்க? சாதியா கூர்மைப்படுத்துறாங்களே ஒழிய உங்களை என்ன செய்யணும்? உங்களுக்கு வழிகாட்டியா யார் வந்து நிக்கிறது? யார் உங்களை சந்திச்சா? இந்த கேள்விகளை நான் அந்த தம்பிகள் மத்தியில எழுப்பினதுனால இரு தரப்பு பிள்ளைகளும் என்னை நேசித்தார்கள். 2 தரப்புல இருக்கக்கூடிய பெண்களும், குறிப்பா பெண்கள் என்ன ரொம்ப கடுமையா வரவேற்றாங்க. அவங்க பாக்குறாங்க இந்த பிரச்சனைகளை, எல்லாரும் பாக்குறாங்க, எல்லாரும் வரவேற்கிறாங்க. நீங்க வரணும் தம்பி, நாங்க உறுதியா ஓட்டு போடுறோங்கிறாங்க. அதிலும் குறிப்பா நான் வந்து பாத்தீங்கன்னா, என்னோட தேர்தல் பரப்புரையில திமுகவுக்கு எதிராக நான் கடுமையா தாக்கி பேசினது, கடுமையா முன் வச்சது ஒன்னே ஒண்ணுதான். அது என்னன்னா, வீரன் அப்படின்னு ஒரு சரக்கு. அந்த சரக்குக்கு எதிராக நான் கடுமையா வந்து பேசினேன். நான் 16 கூட்டத்துல பேசினேன்ல, அந்த கூட்டத்தினுடைய முடிவா நான் அந்த வீரனை கையில எடுத்தேன்னா முடிக்க போறேன் என் பேச்சன்னு அர்த்தம். அப்படி நான் அந்த வீரனை கையில வச்சுக்கிட்டே வந்து மேடையில பேசினேன். அதுக்கு என்ன காரணம்னா, ஒரு கிராமத்துக்கு போறேன். அங்க குழுமி இருந்த மக்கள் எந்த சமூகத்தை சேர்ந்த மக்கள்ங்கிறது எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த ஒரு ஆலமரத்தடியில ஒரு 100 பெண்கள் வந்து உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. உடனே நான் வாகனத்தை நிறுத்திட்டு அந்த 100 பெண்கள் மத்தியில பேசுறதுக்காக போறேன். அங்க இருந்த ஒரு அம்மா என்னை பார்த்த உடனே, தம்பி, உனக்கு நான் ஓட்டு போடணும்னா எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கூட, நீங்க வந்தீங்கன்னா டாஸ்மார்க்கை மூடுவீங்களா அப்படின்னு கேட்டுச்சு. அப்ப நான் சொன்னேன், அம்மா, நாங்க இது வந்து எம்பி எலெக்ஷனுமா, நாங்க எப்படிமா நான் வந்து டாஸ்மார்க்கை மூட முடியும் அப்படின்னு சொல்றதுக்குள்ள அந்த அம்மா அழுக ஆரம்பிச்சிருச்சு. வீரன்னு ஒரு சரக்கு வந்திருக்கான்ப்பா, டாஸ்மார்க்ல ஒரு சாராயம் வந்திருக்கான், அதை வாங்கி குறைச்ச விலையான் அது, அதை வாங்கி குடிச்சு விட்டு என் புருஷன் என் மேலேயும் என் பிள்ளைங்க மேலேயும் டெய்லி தான் வீரத்தை காட்டுறான்பா. இந்த ஸ்டாலின் மண்ணோட மண்ணா போவானா, அவன் குடும்பம் நாதியத்து போகுமான்னு கிராமத்துல மண்ணள்ளி வீசுறது மாதிரி அழுது வீசுது. ஓடி போய் நான் கையை பிடிச்சி நிறுத்தி, அம்மா, அப்படிலாம் யாரையும் திட்டாதீங்க, நீங்க சட்டமன்ற தேர்தல் வரும், அப்போ எங்க அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கு ஓட்டு போடுங்க, அவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா முதல் கையெழுத்து டாஸ்மார்க்கை மூடுவாருமா, அதுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்குறேம்மா, நீங்க அழுவாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். உடனே அந்த பெண்கள் எல்லாருமே இந்த வீரன்கிற சரக்கு, அதுக்கப்புறம் தான் நான் போய் இணையத்துல போய் என்னடா வீரன் அப்படின்னு பாக்குறேன். வீரனுக்கு விளம்பரம் எப்படி வச்சிருக்காங்க தெரியுமா? ரொம்ப வீரமா வச்சிருக்க மாதிரி. விளம்பரமே எப்படி இருக்கு தெரியுமில்ல? குறைந்த விலை, நிறைந்த போதை, புதிய உதயம், வீரன் அப்படின்னு விளம்பரம் வச்சிருக்காங்க. குறைஞ்ச விலை, நிறைய போதை. இப்ப நான் திமுக மேல எனக்கு கோபம் வருது. இது எப்படி கோபம் வருதுன்னா, கனிமொழி அவர்கள் என்ன சொன்னாங்க எதிர்க்கட்சியா இருக்கும்போது? இந்தியாவிலேயே அதிக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடுன்னு சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்க. நாங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா எங்க கட்சிக்காரங்க நடத்துற மது ஆலைகளை எல்லாம் நாங்கள் படிப்படியா குறைச்சிருவோம்னு சொன்னாங்கல்ல. எத்தனை ஆலையை மூடினாங்க, புதுசா ஆலை திறந்திருக்காங்கன்னு ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. சரி,
இதே மதிப்புக்குரிய தமிழக முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் அவருடைய மகன் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு முன்னாடி நின்று மதுக்கு எதிராக போராடினாங்களா இல்லையா? அப்படின்னா இப்ப எதுக்கு அந்த சாராய கடையை மூடுறதுக்கு பதிலா புதுசா ஒரு சரக்கு அறிமுகப்படுத்துறீங்க? அதுவும் தமிழ்ல அறிமுகப்படுத்துறீங்க. தமிழ்ல பிள்ளைகளுக்கு பேர் வைக்கணும், தமிழை வழக்காடு மொழி ஆக்கணும், தமிழை கல்வி மொழி ஆக்கணும், தமிழை வழிபாட்டு மொழி ஆக்கணும்னு தமிழர்கள் போராடி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில நீங்க சரக்குக்கு பேர் வீரன் வைக்கிறீங்க. வீரனை நான் கடுமையா எதிர்க்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழர்களுடைய இலக்கியங்கள் அகநானூறு புறநானூறுன்னு இருக்கு. அகநானூறு என்பது காதலையும், புறநானூறு என்பது வீரத்தையும் சொல்லுது. காதலும் வீரமும் தமிழர்களின் 2 கண்கள் அப்படின்னு நம்முடைய சங்க இலக்கியம் பேசுது. அப்போ வீரன் என்கின்ற அந்த சங்க இலக்கியம் சொல்லுகிற தமிழர்களின் சொத்தை, தமிழர்களின் அடையாளமா இருக்கிற அந்த வீரனை இழிவுபடுத்துறீங்களா? நாளைக்கு நீங்க ஒரு பெரிய விளையாட்டு வீரர், உங்க பையனை ஒருத்தனுக்கு அறிமுகப்படுத்தும் போது இவங்க அப்பா ஒரு வீரர், ஒரு பெரிய விளையாட்டு வீரர் அப்படின்னு சொன்னா அவங்க என்ன நினைப்பாங்க? ஒரு மோசமான குடிகாரன் நினைப்பாங்களா? நினைக்க மாட்டாங்களா? அதனாலதான் நான் சொன்னேன், திராவிடன்னு வைங்க. ஏன் வைக்க மாட்டேங்கிறீங்க? திராவிடன்னு வைங்க, ஸ்டாலின் வைங்க, கனிமொழின்னு வைங்க. எதுக்கு வீரன் வச்சு தமிழை கொச்சப்படுத்துறீங்க? இல்ல இப்ப இந்த வீரன் அவங்க இந்த அம்மா சொன்னாங்க, விழுப்புரத்துல தானே கள்ளச்சார இருப்பு திமுக என்னுடைய தொகுதி தான் அது. என்னுடைய மரக்காணத்துல என்னுடைய தொகுதியில தான் கிட்டத்தட்ட 20 பேர் கள்ளச்சாராயம் காய்ச்சி குடிச்சு செத்து போயிட்டாங்க. அந்த கள்ளச்சாராயம் காய்ச்சி வித்தவங்க எல்லாருமே திமுக காரர்கள் தான். ஸ்டாலின் அவர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? கள்ளச்சாராயம் காய்ச்சி கொடுத்தாங்கல்ல, அவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்தாரு. என்ன கொடுமைங்க அது? இல்ல விழுப்புரத்துல அதிகமான இந்த மாதிரி கள்ளச்சாராயம், அந்த குடிபோதைக்கு அதிகமா அடிமையா இருக்குது, போதை எல்லாமே அங்கதான் இருக்கு. நாங்க எங்களுடைய தேர்தல் அறிக்கையில நாங்க அதெல்லாம் குடிச்சிருக்கோம். போதை பொருளற்ற ஒரு தொகுதியை அந்த தொகுதியை நாங்க மாற்றுவோம் அப்படின்னு எங்களுடைய இதுலயே மேனிஃபெஸ்டோல கொடுத்துருக்குறோம். புரியுதுங்களா? அப்ப அது போல நாங்க இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான இன்னொரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்றேன். எனக்கு பெரிய ஆர்வமா இருந்துச்சு. நான் என் கூட தம்பிங்க டெய்லி ஒரு 100 பேர் வருவாங்க. அவங்கள்ட்டலாம் நான் சொல்லிகிட்டே இருக்கேன். என்னன்னா, இந்த மாதிரி திமுகவோட துண்டறிக்கை, பாமகவோட துண்டறிக்கை, அதிமுகவோட துண்டறிக்கை, கூட்டணிகளோட துண்டறிக்கை, இதெல்லாம் எனக்கு வேணும். அவங்கெல்லாம் என்ன மாதிரியான கோரிக்கைகள் முன் வச்சிருக்காங்கன்னு நமக்கு தெரியணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா நாங்க கோரிக்கைகளை முன் வச்சிருக்கிறோம். ஒரு 20 கோரிக்கைகளை பின்னாடி முன் வச்சு நாங்க துண்டறிக்கை கொடுக்குறோம். அப்போ ஒரு தடவை பாமகவோட துண்டறிக்கை எங்களுக்கு கிடைச்சிது, திமுகவினுடைய துண்டறிக்கையும் கிடைச்சிது, அதிமுகவினுடைய துண்டறிக்கையும் கிடைச்சிது. அந்த துண்டறிக்கைகள் எல்லாம் பார்த்தா முதல் பக்கத்துல அவங்க கட்சி தலைவர் சின்னம் இதெல்லாம் போட்டு வாக்களிப்பீர் எல்லாம் போட்டிருக்காங்க. பின்பக்கத்தை திருப்பி பார்த்தா எல்லாமே எம்டியா இருக்கு. அவங்க கட்சியில் உள்ளது. ஏன் எந்த கோரிக்கையும் வைக்கலங்க. நாங்க இதை செய்வோம்னு எதுவுமே வைக்கல. மேனிஃபெஸ்டோ அவங்க இந்த விழுப்புரத்துக்கு இதை பண்ணுவோம்னு சொல்றதே கிடையாது, சொல்லவே இல்லை. எதுவுமே வாக்களிப்பீர் தான் முன்னாடி போட்டெல்லாம் போட்டு சின்னத்தெல்லாம் போட்டு இப்படி பண்ணியிருக்காங்களே ஒழிய, பின்பக்கத்துல நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டால், நாங்க வந்தால் இதையெல்லாம் செய்வோம்னு சொல்லணும்ல, அப்படி எதுவுமே அவங்க சொல்லல. இப்படித்தான் தேர்தல் களத்தையே அவங்க சந்திக்கிறாங்க. சரி, எதை நம்பி அவங்க சந்திக்கிறாங்க அப்படின்னா, இப்போ நாங்கள் டெய்லி எழுந்திரிச்சு வேகாத வெயிலில் செத்து சுண்ணாம்பாய் நைட்டு வரைக்கும் போய் அப்படியே பணமாக விழுவோம். அப்படி நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். ஆனால் அவங்க யாருமே வரல, எங்கேயுமே போகல. அங்கே உட்லண்ட்ஸ்ன்னு ஒரு 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 ஹோட்டல் இருக்கு. அங்கே இது தேநீர் சாப்பிட்றதுக்காக போய் நின்றுட்டு இருந்தோம். இப்போ நம்ம வேட்பாளருங்கும் போது அங்கே நிற்கிறவங்கள்ட்டெல்லாம் வாக்கு கேட்போமா? அங்கே அந்த இடத்துல நிற்கிறவங்க ஒரு 50 பேர், அது கொஞ்சம் பிஸியாக இருக்கும். அப்போ ஒருத்தர் திமுக காரர் சொல்கிறாரு, என்ன கலைஞர் சார் இப்படி கருத்து போயிட்டீங்க, நாங்கள்லாம் இப்படிலாம் கஷ்டமெல்லாம் பட மாட்டோம், எங்களுக்கு ஒரு 3 நாள் வேலை தான் சார், 3 நாள் வேலை தான், மேட்ரை முடிச்சிருவோம், விட்டமின் சி ஜெயிக்க போறது இல்லை, என்ன அப்படி ஏன் எவ்வளவு கஷ்டப்படுறீங்க, ஏன் இந்த வெயிலில் கிடந்து சாவுறீங்க அப்படின்னு என்னை கேட்குறாரு. அவர் இது என்ன பதில் சொல்லுவீங்க நீங்க? அப்ப ஜனநாயகத்துல தேர்தல் என்று சொன்னாவே திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இப்ப புதுசா வந்திருக்கிற பிஜேபி, இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேர்தல்னு சொன்னாவே பணம் சம்பந்தப்பட்ட ஒரு வியாபாரம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இது எப்படின்னா, கூட்டணி அப்படிங்கிறத மக்கள் நலன் சார்ந்தோ அல்லது மாநில நலன் சார்ந்தோ வச்சுக்கிறது இல்லை. கொள்கை சார்ந்து கூட்டணி கிடையாது. கூட்டணி என்பது தொகுதி தொகை.
புரியுதுங்களா? சீட்டு நோட்டு இதுதான் வந்து கூட்டணியே. அப்ப அங்கேயும் பணம் வந்துருச்சு. ஒரு சீட்டுன்னா திமுக கூட்டணியில ஒரு சீட்டுனா 25 கோடி, 2 சீட்டுனா 50 கோடி. அப்ப காசை வாங்கிக்கிட்டு தான் கூட்டணியில போய் சேர்ந்துக்கிட்டு நீங்க மக்கள்கிட்ட வர்றீங்க. மக்களுக்கு நாங்க நல்லது செய்ய வர்றோம் அப்படின்னு சொல்லி. பாமக மாதிரியான கட்சிகள், தேமுதிக மாதிரியான கட்சிகள் என்ன செய்யறாங்கன்னா பேரம் பேசுறாங்க. இந்த பக்கம் போறதா இந்த பக்கம் போறதான்னு. அது என்ன பேரம்? மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக ஏதாவது பேரம் பேசுறீங்களா? அவங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும், எவ்வளவு யாரு கூட கொடுப்பான் அப்படிங்கிறதுக்காக பேரம் பேசுறாங்க. இல்ல நாங்க தொகுதி வந்து நாங்க அதிகமா கேட்கிறோம். தொகுதிக்கு தான் ஏன் காசு? ஒரு தொகுதிக்கு 25 கோடினா 5 தொகுதிக்கு 125 கோடி. அப்போ தொகுதி அதிகமா கேட்கறதுக்கு காரணமே காசுக்கு தானே கேட்கறாங்க. அப்போ இப்படி வியாபாரம் ஆக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஓட்டு, மக்கள் ஓட்டு போடணும். மக்களுக்கு நம்ம எங்களை மாதிரியான கட்சி நாம் தமிழர் கட்சி, நாங்கள் வெற்றி அடைந்தால் இதெல்லாம் உங்களுக்கு நாங்க செய்வோம் அப்படின்னு நாங்க வந்து சுட்டி காட்டுறோம். எங்கள் கட்சியினுடைய தலைமை தெள்ள தெளிவா வந்து சுட்டி காட்டுது. அது போக நாங்கள் குறிப்பா நான் வந்து விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில இருக்கேன். விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி இருக்கிற 6 சட்டமன்ற தொகுதியில என்ன பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனைகளை நான் தீர்ப்பேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல பல பிரச்சனைகள் இப்ப வந்து இதுக்கு எனக்கு இப்ப இந்த நடந்துட்டு இருக்கிற நாடாளுமன்ற தொகுதிக்கு முன்னாடி 3 தேர்தல் நடந்திருக்கு. 2 தடவை ஏடிஎம்கே அங்க ஜெயிச்சிருக்கு, ஒரு தடவை விசிக அங்க வந்து ஜெயிச்சிருக்கு. ஆனா இந்த கோரிக்கைகள்லாம் ரொம்ப வருஷமாவே இருக்கு. அப்பையிலேருந்து இருக்கு. இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படலை. இப்போ உதாரணத்துக்கு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் கோயம்புத்தூருக்கு அப்புறமா அதிகம் நகை தொழில் இருக்கிற ஒரு நகரம் எதுன்னு கேட்டீங்கன்னா விழுப்புரம் தான். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, நகை தொழில் பூங்கா ஒன்று கேட்குறாங்க. இது நீண்ட நாள் கோரிக்கையா இருக்கு. ஆனா அந்த மக்களுக்கு இவங்க யாருமே செஞ்சு கொடுக்கல. புரியுதுங்களா? அதே மாதிரி தென்பெண்ணை ஆறு, தென்பெண்ணை ஆற்றுக்கு குறுக்க இவங்க வந்து தடுப்பணை கட்டியிருந்தாங்க, அது உடஞ்சி போச்சு. முடியனூர்ல இருந்து கழுமரம் வரைக்கும் ஒரு தடுப்பணை, மெய்யூர்ல இருந்து ஆற்காடு வரைக்கும் ஒரு ஆற்காடுங்கிறது ஒரு ஊர், ஆற்காடு வரைக்கும் ஒரு தடுப்பணை. இது நீண்ட நாள் கோரிக்கையா இருக்கு. மழை வரும்போதெல்லாம் வெள்ளம் ஊருக்குள்ள வருது, அதை இவங்க யாரும் வந்து செஞ்சு கொடுக்கல. இது போல நிறைய கோரிக்கைகள், நிறைவேற்றப்படாத கோரிக்கைகள், சின்ன சின்ன கோரிக்கைகள்லாம் நிறைய இருக்கு. அப்ப இந்த கோரிக்கைகள் எல்லாம் தான் நாங்க முன்வைக்கிறோம். நாங்க வந்தா இதையெல்லாம் லிஸ்ட் போட்டு ஒன்று ஒன்றா நாங்க வந்து செய்வோம். புரியுதுங்க உங்களுக்கு? அதை இது வந்து அவங்க எல்லாம் யாருமே வந்து செய்யல. இவ்வளவு கலவரங்கள், இவ்வளவு எதிர்ப்புகளை சம்பாதித்த கலைஞர் அவர்கள் வந்து தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு வந்து சீமான் அவர்களை சந்திச்சீங்களா? அவர் சந்திச்ச பிறகு அவர் என்ன சொன்னார் உங்களுக்கு? இல்ல, அண்ணன் வந்து உறுதியா வந்து நம்புறாங்க, நான் வந்து வெற்றி அடைஞ்சிருவேன் அப்படிங்கிறத உறுதியா வந்து நம்புறாங்க. மாற்றம் தேவைப்படுது விழுப்புரத்துக்கு ஒரு பெரிய மாற்றம் தேவைப்படுது. அந்த மக்கள் வந்து அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை ரொம்ப கடுமையா வந்து நேசிக்கிறாங்க. அவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னு மக்கள் விரும்புறாங்க. அதை நான் நேருக்கு நேராக மக்களை சந்திக்கும் போது நான் உணர்ந்தேன். முன்னாடியெல்லாம் வந்து சீமானா அது யாரு அப்படின்னு கேட்பாங்க. ஆனா இன்னைக்கு எங்களை பார்த்தோன்னே சீமான் கட்சிக்காரங்களா வாங்க வாங்க, மைக்கு சின்னமா வாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ அந்த அளவுக்கு வந்து மக்கள் மத்தியில போய் அவர் வந்து ஒரு மனசுல, கிராமப்புறத்தில் இருக்க பெண்கள் மனதில் போய் அவர் வந்து சேர்ந்துட்டாரு. இப்போ எனக்குமே நானுமே சொல்றேன், விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில எனக்கு விழப்போற வாக்குகள் அனைத்துமே என்னுடைய பரப்புரைக்கோ, என்னுடைய உழைப்புக்கோ, அல்லது கட்சியினருடைய உழைப்புக்கோ கிடைக்க போறது கிடையாது. அது எல்லாமே ஒரே ஒருத்தருக்கு தான் சொந்தம். அது செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு தான் சொந்தம். அந்த நான் நிக்கிற இடத்துல ஒரு செங்கல்ல நிறுத்தி என்னுடைய வேட்பாளர் இந்த செங்கல், இதுக்கு நீங்க ஓட்டு போடுங்கன்னு அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னாலும் மக்கள் வந்து வாக்களிப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு மனநிலைக்கு இன்றைக்கு வந்து வந்திருக்கிறாங்க. அதனால நான் வந்து உறுதியா வந்து வெல்லுவேன். இதை எதுக்கு வச்சு சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அண்ணன் சீமான் அவர்கள் வருகிற போது திரள்ற மக்கள் இருக்காங்கல்ல, கட்சிக்காரங்க கிடையாது, பொதுமக்கள் திரள்றாங்க, கடுமையா திரள்றாங்க. புரியுதுங்க உங்களுக்கு? அப்போ மக்கள் ஒரு தலைவனை விரும்புகிறார்கள், ஒரு தலைவனை ஏற்க அவங்க நினைச்சிட்டாங்க, முழு மனசோட ஏற்க நினைச்சிட்டாங்க. அதனால உறுதியா விழுப்புரம் நாடாளுமன்றத்தில் நான் வெல்லுவேன் அப்படின்னு அண்ணனும் நம்புறாரு, நானும் நம்புறேன். ஒரு நேரம் உங்க நேரத்தை எங்களுக்காக செலவிட்டு மிக்க நன்றி. மிக்க மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம்.